தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையை வரையில் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து வரக்கூடிய மல்லிகை பூவானது இங்கு கொண்டு வந்து ஏலம் மூலமாக மொத்த வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். நாளை முதல் முகூர்த்தம் தொடங்குவதால் மல்லிகை பூவின் வரத்து குறைந்ததாலும் இன்று மல்லிகை பூவின் விலை கிலோ ஒன்றுக்கு 7,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மழைப்பொழிவின் காரணமாகவும் பனிமூட்டம் காரணமாகவும் மல்லிகை பூவானது செடியில் அதிகமாக விளைச்சல் இல்லாததன் காரணமாக மல்லிகை பூ மார்க்கெட்டிற்கு வரத்து குறைந்தது. இதனால் மல்லிகை பூவின் விலையானது உயர்ந்துள்ளது. இன்று மட்டும் 7,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முகூர்த்த தினம் என்பதாலும் மல்லிகை பூவின் வரத்து குறைவு என்பதாலும் இந்த கடுமையான விலையேற்றமானது இன்று பார்க்கப்படுகிறது. பூக்களின் வரத்து குறைவு காரணமாகவும் சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தற்போது இது குறித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் இந்த விலை உயர்வு காரணமா என்ன சொல்றாங்க? விலை உயர்வுக்கான காரணம் வரத்து குறைந்ததுதான். இந்த மழை காரணமாகவும் பருவநிலை மாற்றம் காரணமாக வழக்கமாகவே ஆண்டுக்கு இந்த சீசன் நேரத்துல இதே மாதிரி விலையேற்றம் இருப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் 7,000 ரூபாய் வரைக்கும் விலை உயர்ந்துள்ளது இது முதல் தடவை என்றும் கூறியுள்ளனர்.